ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 1.5% பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. உங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன கண்டிஷன் சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 102 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவில் இருக்குது. 25,105 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் 273 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 82,462 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி வந்து 56,903 பாயிண்ட்ஸில் இருக்குது. 325 பாயிண்ட்ஸ் மேலே பேங்க் நிஃப்டி பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் கோட்டக் மஹிந்திரா பேங்க் இன்னைக்கு 3% மேலே அப்பு, 2,136 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. ஃபெடரல் பேங்க் 2.5% அப்பு. ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாமே 2% மேலே பாசிட்டிவில் இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1.5% பாசிட்டிவ். கனரா பேங்கும் 1.5% பாசிட்டிவில் இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கும் 1.5% பாசிட்டிவில் இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1% மேலே பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா 1% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க் மட்டும் 1.5% நெகட்டிவில் இருக்குது. அண்ட் ஐசிஐசிஐ பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜர் பண்ண ஃப்ராட் இன்சிடென்ட் நியூஸஸ் வந்ததுனால மேபி 1.5% நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேயும் அந்த எம்டி அண்ட் சிஓ மேலே ஒரு அலிகேஷன் வந்து அதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1978 ஆக்சுவலி ஃப்ளாட் பாசிட்டிவ் ஃப்ளாட் நெகட்டிவ் அப்படி மாறி மாறி ட்ரேட் ஆகுது. நான் இதில் சொல்லியிருந்தேன் லீலாவதி கிரிட்டிக்கல் மெஹத்தா மெடிக்கல் ட்ரஸ்ட் இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் மேலே இந்த அலிகேஷனை வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட எம்டி அண்ட் சிஓ மேலே நிறைய ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. பட் ஹெச்டிஎஃப்சி பேங்கோ அதே மாதிரி அந்த எம்டி அண்ட் சிஓ வந்து பார்த்தீங்கன்னா அதை மறுப்பு தெரிவித்தாங்க. ரீசன் என்ன இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் சொல்கிறாங்கன்னா, அதாவது ஸ்ப்ளெண்டர் ஜெம்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து 1995 ரன் ஆகிட்டு இருந்திருக்குது. அது வந்து ஓன் பண்ணது மெஹத்தா ஃபேமிலி தான் ஓன் பண்ணியிருக்காங்க. 2001 வந்து அவங்க தான் ஓன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு சில கன்சர்ன், அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் இல்லாமல் சில பேங்க்ஸ் வந்து லோன் எடுத்திருக்காங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கிட்ட வாங்கின லோனு இன்ட்ரெஸ்டோட சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 கோடி மேலே வருது. May 31, 2025 கணக்குப்படி 65 கோடி மேலே வருது. இந்த அவுட்ஸ்டாண்டிங் லோனை வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு இந்த குழுமம் வந்து பே பண்ணாமல் இருந்ததுனால அதை மறைக்கிறதுக்கு வேண்டி இப்படி அலிகேஷனை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஹெச்டிஎஃப்சி பேங்க் தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து அப்டேட்டு இன்னைக்கு ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி மாறி மாறி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மகாநகர் கேஸ். ஆக்சுவலி இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு 6% அப்பர் சர்க்கியூட் 1407 போனது இப்போ 1401 ட்ரேட் ஆகுது. இதுக்கு சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பைக்கால் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 28% இந்த ஸ்டாக் வந்து மேலே போகும்னு சொல்லியிருக்காங்க. 1,700 டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ 1,401 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு மகாநகர் கேஸ். அவங்க மென்ஷன் பண்ணுறது நெக்ஸ்ட் 2 to 3 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சிஏஜிஆர் க்ரோத் வந்து 10% வரைக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆயிலிங் கேஸ் போர்ட்ஃபோலியோவில் எங்களுக்கு 55% ஷேர் இருக்குது. ஸோ இந்த சப்ளை போர்ட்ஃபோலியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க க்ரோத் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ ஜேபி மார்கன் வந்து நியூட்ரல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. டார்கெட் ப்ரைஸ் 1,360 சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி சிட்டி வந்து 1,700 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. இது மகாநகர் கேஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்னைக்கு இதுவும் மார்க்கெட்டில் சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. 460 போனது இப்போ 448 ட்ரேட் ஆகுது. கிட்டத்தட்ட 3% மேலே பாசிட்டிவ் இருக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ஒரு 700 கோடி ஒர்த் ஆஃப் லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருக்கு. லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் அது வந்து வினைல் ப்ராஜெக்ட் தாகஜ் குஜராத் பிளான்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. சிவில் மெக்கானிக்கல் அது ரிலேட்டட் ப்ராஜெக்ட் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஆஃப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தரப்புல வந்து 700 கோடி ஒர்த் ஆஃப் ஒர்க் ஆர்டர் போனதுனால இந்த ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. எம்சிஎக்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸு. கிட்டத்தட்ட 7% போனது இப்போ 6% கிட்ட பாசிட்டிவ்ல இருக்குது. செபி வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. அதாவது அந்த எலக்ட்ரிசிட்டி டெரிவேட்டிவ் லான்ச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பேசிஸில் எம்சிஎக்ஸ் வந்து மார்க்கெட்டில் இன்னைக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் இண்டஸ்இண்ட் பேங்கும் இன்னைக்கு மார்க்கெட்டில் 1.5% பாசிட்டிவ்ல தான் இருக்குது. ஆக்சுவலி ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் தான் கொடுத்துருந்தாங்க. பேங்க் கரெக்டாக தான் போகுது, எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி விரைவில் சிஇஓ அதெல்லாம் அப்பாயின்ட் பண்ணிடுவோன்ட்டு. ஆனால் செபி வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்ஸுக்கு எகென்ஸ்டாக இந்த இன்சைடர் ட்ரேடிங் கேசஸில் சம் டீட்டெயில்ஸை இஷ்யூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 10 days அல்லது ஃபியூ வீக்ஸில் வந்து அந்த ரிப்போர்ட் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இதில் இன்சைடர் ட்ரேடிங்கில் எம்டி அண்ட் சிஇஓ டெப்யூட்டி சிஇஓலாம் மாட்டினாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து செபி வெளியிடலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை சொல்லியிருக்காங்க. அது இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு எகென்ஸ்டாக வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி வருதுன்னு சொல்லி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபினான்ஸ், மணப்புரம் ஃபினான்ஸ், இது வந்து ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ். முத்தூட் ஃபினான்ஸ், மணப்புரம் ஃபினான்ஸ்லாம் 3%, 4% பாசிட்டிவ் இருந்துச்சு. ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ் 7% மேலே பாசிட்டிவ்ல இருந்துச்சு. ஆர்பிஐ கூட அந்த கோல்ட் லோன் கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க.
லோன் டு வேல்யூ ரேஷியோ வந்து 75% அந்த 85% மாற்றிட்டாங்க. 2.5 லட்சம் வரைக்கும் லோன் எடுக்கிறவங்களுக்கு, அதாவது கோல்டு அகெயின்ஸ்ட் லோன் 2.5 லட்சம் வர நகை அடகு வைக்கிறவங்களுக்கு 75% அந்த லோன் டு வேல்யூ ரேஷியோவை 85% மாற்றினதுனால இந்த பங்குகள் எல்லாமே ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பட் மணப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 1-2 யூஸ் பண்ணிக்கோங்க, பல்க் பையிங் பண்ணாதீங்க. முத்தூட் வந்து முன்னாடியே கன்சிடர் பண்ணிக்கிங்கன்னு வச்சுக்கோங்க. பட் ஃப்ரெஷ் என்ட்ரிக்கு இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. மணப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டே இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா இல்லையான்னு சொல்லி. இது வந்து முத்தூட் மணப்புறம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ்னே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க, ஒண்டர்ஃபுல் அப்டேட். ஆக்சுவலி 2030 வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் வெஹிக்கிளில் 30 ப்ராடக்ட்ஸ் வந்து புதுசாக லான்ச் பண்ண இருக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதில் 7 வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக லான்ச் பண்ணுறது, 23 வந்து ரிஃப்ரெஷஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்டு டியாகோ, டிகார், அல்ட்ராஸ், பஞ்ச், நெக்ஸான், கர்வ், ஹேரியர், சஃபாரி, சியரா, அடுத்து வரப்போகிற பிராண்டு தான். அதாவது இப்போ சியராவும் அவினியா பிராண்டும் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் மார்க்கெட்டுக்கு வரும். இந்த அவினியாங்கிறது கிட்டத்தட்ட டெஸ்லாக்கு எவ்வளோ காம்படிஷன் கொடுக்குறாமோ அதே மாதிரி தான் அதை பில்ட் பண்ணியிருக்காங்க. இது போக ஐசி ப்ராடக்ட் ஏ, ஐசி ப்ராடக்ட் பி, இவி ப்ராடக்ட் எக்ஸ், இவி ப்ராடக்ட் ஒய் அப்படின்னு சொல்லி கார்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் லான்ச் ஆகக்கூடிய கார்ஸாக இருக்கலாம். பட் நேம் அவங்க இன்னும் மென்ஷன் பண்ணலை. ஸோ அவங்க சொல்கிறது இப்போ 2 வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் டெவலப்மெண்ட். ஒன்று வந்து அவினியா, இன்னொன்று வந்து சியரா, அது விரைவில் வரும். அது போக 4 ஐசி ப்ராடக்ட், 2 இவி ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போக 23 ரிஃப்ரெஷஸ், அதாவது ஆல்ரெடி இருக்க காரை மேபி சில ஆல்ட்ரேஷன் பண்ணி புதுசாக வந்து லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற அப்டேட்டும் வருது. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாருதி சுசுகியும் ஹியூண்டாய் மோட்டார்ஸும் எக்ஸ்போர்ட்டை வந்து டார்கெட் பண்ணி ஃபோக்கஸில் இருக்கிறாங்க. சாஃப்ட்வேர்லையும் பயங்கரமாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. இப்போ டாடா மோட்டார்ஸ் வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் மார்க்கெட்டில் இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு வேண்டி 33,000 கோடியிலேருந்து 35,000 கோடி வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. அவங்களோட மார்க்கெட் ஷேரை ஃபினான்ஷியல் 27ல் 16% இன்க்ரீஸ் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஃபினான்ஷியல் 25ல் 14% அன்சேஞ்சாக தான் இருக்குது. 27ல் அது 16% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து டாடா மோட்டார்ஸ் கொடுத்த ஓவரால் அப்டேட்ஸு. ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி இயர் நேஷனைட் மேனேஜ் சர்வீஸ் டீலை வந்து எரிக்சனுக்கு கொடுத்துருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டி இயர் நெட்வொர்க் ஆப்ரேஷன் சென்டர் வந்து பாரதி ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எரிக்சன் கூட சைன் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அலைன்ஸு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டிஸ் டெலிகாம் கம்பெனி 5G டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு வேண்டி இந்த டீல் சைன் பண்ணியிருக்காங்க பாரதி ஏர்டெல் எரிக்சன் கூட. கோல் இந்தியா வந்து 32 மைன்ஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா க்ளீன் எனர்ஜி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவரோட தேவை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறதுனால கிட்டத்தட்ட 32 டீஃபங்க்ட் மைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாட்டு லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் 5 வந்து நியூ க்ரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட்ஸில் கொண்டு வர இருக்கிறாங்க இந்த வருஷத்தில். ஏன்னா ரினோவபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அது போக பவரோட தேவையும் அதிகரிக்குது, க்ளீன் பவர் சப்ளைக்கு வேண்டி எனர்ஜி டிமாண்ட் ரொம்பவே அதிகரிக்குது. ஸோ இதை பேசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா வந்து 32 மைன்ஸை புதுசாட்டு ஓப்பன் பண்ண போகிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணி ஷட் டவுன் ஆகிருக்கும், அதை வந்து ரீஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி புதுசாட்டும் சில மைன்ஸ் வந்து ரீஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசி. ஆக்சுவலி இன்னைக்கு 420 ரூபா வரைக்கும் போச்சு, இப்போ 422 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐடிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி ஸ்டாக்ஸ் கரெக்ஷன் ஆகுறது, அதுவும் இல்லாமல் பேட் வந்து ஸ்டேக் சேல் பண்ணுறது, இது ஒரு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி எம்கே குளோபல் ஃபினான்ஷியல் தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆட் ரேட்டிங் கொடுக்குறாங்க, 475 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. இப்போ இருக்க கரண்ட் லெவல் வந்து 13% இந்த ஸ்டாக் மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 4% டிவிடெண்ட் ஈல்டு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஐடிசிக்கு. ஸோ ஐடிசி ஸ்டாக்ல பேட் ஸ்டேக் சேல் பண்ணி கரெக்ஷன் ஆனது ஒரு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஐடிசிக்கு. என்ஹெச்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 3rd phase ஆஃப் கர்னிசார் சோலார் பவர் ப்ராஜெக்ட் வந்து பிகானர் அங்கே அந்த பிளான்ட்ல வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து கமர்ஷியல் ஆப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 53.57 மெகாவாட்டு, 300 மெகாவாட்டில் 53.57 மெகாவாட் வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியலைஸ் ஆகிருக்குது. இது வந்து என்ஹெச்பிசி கொடுத்த அப்டேட்டு. லார்சன் அண்ட் டியூபோக்கு 2,500 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் கிடச்சிருக்கு ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி கிட்ட இருந்து. ஹெவி சிவில் இன்ஃப்ரா யூனிட் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி கிட்ட இருந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு லார்சன் அண்ட் டியூபோக்கு. இது வந்து பவாலி பம்ப்டு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட், மகாராஷ்டிராவில் உள்ள ப்ராஜெக்ட் தான். லார்சன் அண்ட் டியூபோக்கு கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட 2,500 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. இது லார்சன் அண்ட் டியூபோக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்என்டி ஃபினான்ஸ். ஆக்சுவலி இந்த கோல்டு அகெயின்ஸ்ட் லோன் ப்ரொவைட் பண்ணுறதுல நிறைய கம்பெனிஸ் மார்க்கெட்டுக்குள்ளே புதுசாக வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்என்டி ஃபினான்ஸும் அதில் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. 2.5% ஸ்டாக் ப்ரைஸ் ரைஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஃப்ரெஷ் 50 ரூபாயை டச் பண்ணியிருக்குது. ஸோ பால் மெர்ச்சன்ட்ஸ் அதோட கோல்டு லோன் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி பை பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த அக்யூசிஷன் மூலமாட்டு 130 பிரான்ச்சஸ் இவங்களுக்கு இருக்குது, 700 எம்ப்ளாயிஸ் வச்சுருக்காங்க. கோல்டு லோன் புக் சைஸும் கிட்டத்தட்ட
1350 கோடி கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே இப்போ எல்என்டி ஃபினான்ஸுக்கு கை மாறுது இந்த அக்யூசிஷனுக்கு அப்புறம். ஸோ எல்என்டி ஃபினான்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் அப்டேட்டாக தான் இருக்குது இந்த கம்பெனி அக்யூசிஷன் பண்ணுறது மூலமாட்டு. இன்னைக்கு அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஃப்ரெஷ் 55 கிட்டத்தட்ட 195 ரூபா டச் பண்ணியிருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இதில் எல்என்டி ஃபினான்ஸில் நம்ம ரிசர்ச் பண்ணிவிட்டு ஸ்லோவாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன சொல்கிறாங்கன்னா மிலிட்ரி ஏர்கிராஃப்ட்டு அதை அப்கிரேட் பண்ணி கிட்டத்தட்ட 5000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதில் ரெவன்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்த அப்டேட்டு. அதானி சிமெண்ட் பிஸ்னஸ் வந்து இந்தியாவில் ஹோம்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கிட்டத்தட்ட 30% அந்த நீடை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதானி சிமெண்ட்ஸ் தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் டன்ஸ் பர் ஆனம் அந்த மைல் ஸ்டோனை ரீச் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஃபினான்ஷியல் 26 நாங்கள் 118 மில்லியன் டன்ஸ் பர் ஆனம் டச் பண்ணிடுவோம். ஃபினான்ஷியல் 28 வந்து 140 மில்லியன் டன்ஸ் பர் ஆனம் வந்து டச் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி அதானி சிமெண்ட்ஸ் தரப்பில் வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. மதர்சன் சுமி ஒயரிங் ஆக்சுவலி இந்த ஸ்டாக்கை 70 ரூபாய் கன்சிடர் பண்ணிட்டேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீண்டு வருது. 2.5% இன்னைக்கு மேலே போயிருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் growth இருக்குது. இந்த ஃபினான்ஷியல் 25ல மட்டுமே அவங்க கிட்டத்தட்ட நல்ல ஒரு ரெவன்யூ growth ப்ராஃபிட் growth இருந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஸ்டாக் ப்ரைஸ் நல்லா மேலே போயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கின லெவலே இந்த பங்கு இன்னும் தாண்டலை. அதான் எனக்கு வருத்தமாட்டு இருக்குது. மார்ச்சில் 2509 கோடியாக இருந்துச்சு அவங்களோட ரெவன்யூ. அது வந்து சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போதும் growth ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 164 கோடி பண்ணியிருந்தாங்க. பட் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சிருந்துச்சு. கேஷ் ஃப்ளோ வந்து 364 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த கம்பெனிஸ் நான் வாங்கின லெவலே தாண்டலை, வாங்கினது அந்த லெவலில் தாண்டிட்டு. ஆனால் இப்போ இருக்க ட்ரெண்டில் அதை ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதோட வேல்யூஷனும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ரெயில்டெல் ஷேரும் ஃபோக்கஸில் இருந்துச்சு. ஏன்னா இவங்களுக்கு 2 கவர்மெண்ட் ஆர்டர் ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒன்று வந்து பீகாரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் கிட்ஸ் அது ரிலேட்டட் ஆர்டரு 15.96 crores ஒன்று. அது வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷில் தான் 15.96 crores யூபிஎஸ் சிஸ்டம் அண்ட் பிரிண்டர் சம்மந்தமான ஆர்டரு. இன்னொன்று வந்து பீகாரில் 243 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் ஸ்டூடெண்ட் கிட்ஸ் சம்மந்தமான கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 259 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. கல்பட்டாரு ப்ராஜெக்ட்ஸும் எனக்கு 7% மேலே போயிருந்துச்சு. அவங்களுக்கு 3789 கோடி ஒர்த் ஆஃப் பில்டிங் அண்ட் ஃபேக்ட்ரிஸ். அடுத்தது பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த செக்மெண்ட்டில் ஆர்டர் கிடச்சதுனால அந்த ஸ்டாக் வந்து மேலே போய் கிட்டத்தட்ட 3789 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் கிடச்சிருக்கு. அட்வான்ட் வந்து பார்த்தீங்கன்னா $175 மில்லியன் வந்து ஃபெலிக்ஸ் ஃபார்மால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அனிமல் ஹெல்த் ஜெனரிக்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு $175 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாட்டு அட்வான்ட் இன்டர்நேஷனல் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ஸ்விக்கிக்கு ஒரு பெரிய தலைவலி வந்து மாட்டியிருக்கு. ஆக்சுவலி ரேப்பிடோ வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜை பாதியாக குறைச்சிட்டாங்க. இப்போ வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு அந்த கமிஷன் ஒன்று உண்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா 8 to 15% வந்து ரேப்பிடோ வந்து வாங்குறாங்க. ஆனால் இவங்க ஜொமேட்டோவும் ஸ்விக்கியும் வந்து பார்த்தீங்கன்னா 16 to 30% வச்சுருக்காங்க. இதை கம்பேர் பண்ணும்போது ஜொமேட்டோ ஸ்விக்கியை கம்பேர் பண்ணும்போது இவங்க கமிஷன் கம்மியாக தான் வாங்குறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரேப்பிடோவுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்து போக சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ வந்து ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் வந்து இந்த கம்பெனி ஜொமேட்டோ ஸ்விக்கிக்கு ஒரு டஃப் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ஸ்விக்கி அடித்து கீழே தள்ளுறதுக்கு இந்த ரேப்பிடோ வந்து பண்ணுறதுக்கு ரொம்பவே சான்சஸ் அதிகமாக இருக்குது. சைனாவோட அந்த ரேர் எர்த் மேக்னெட் பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவி ப்ரொடக்ஷன் குறிப்பாட்டு செல்ஃபோன்ஸ் அதர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸு அடுத்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறது இதுக்கு ரொம்பவே தேவை. சைனாவில் தான் மேக்ஸிமம் எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ இப்போ சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூஸ் இருக்கிறதுனால அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறத வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுனால இந்தியா தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி அது ஒரு 45 to 60 டேஸில் வந்து தட்டுப்பாடு வந்துன்னா விலை அதிகரிக்க சான்ஸ் இருக்குது. அதனால ஒரு 5 கண்ட்ரீஸ்ட்டை இந்தியா காமர்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. வியட்நாம், யூஎஸ், ரஷ்யா, ஜப்பான், இந்தோனேஷியா இங்கே உள்ள அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸில் எல்லாமே டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சைனாவோட அந்த ரேர் எர்த் மேக்னெட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஷீனோ ரிலையன்ஸ் ரீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் முன்னாடியே வச்சுருந்தாங்க. கடைசியில் இந்த டிப்ளமேட் பிரச்சனைனால இந்த ஷெயினை வந்து பேன் பண்ணாங்க இந்தியாவில். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ரீட்டெயில் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தில் இந்த இந்தியன் மேட் கிளாத்ஸை வந்து ஷெயினோ ரிலையன்ஸை வந்து அப்ராடில் விற்கிறதுக்குள்ள வேலையை தொடங்கிடுவாங்க நெக்ஸ்ட் 12 monthஸில் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்தியன் சப்ளையர் மூலமாட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 12 monthஸுக்குள்ளே அப்ராடில் விற்கிறதுக்குள்ள வேலையும் தொடங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஷெயினோ ரிலையன்ஸ் ரீட்டெயிலும் சேர்ந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.